ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். நான் சீக்கிரமா இறந்துடுவேன், என்னுடைய காலம் முடிய போகிறதோ என்னவோங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அவனுக்கு தோன்றது. நாங்கள் எல்லோரும் எல்லா விதமான கணக்குகளையும் போட்டு பார்த்து விட்டோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் 1 வருடம் மட்டும்தான் ஆயுள் இருக்கும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இனிமே சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜா என்ன பண்றாரா, எல்லாவற்றையும் துறந்து விட்டு வெறுமன ஒரு அரையாடையோடு அவர் கிளம்பி விடுகிறார். அவர் பட்டியும் போறார். அங்க போய் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கோவில்ல போய் படுத்துக்கிறார். இப்படி சிதிலம் அடைஞ்சு போச்சு இந்த கோவில். நான் மட்டும் இப்ப இந்த நாட்டினுடைய அரசனாக இருந்திருந்தால் இதனை மீண்டும் நல்லபடியாக புனரமைப்பு செய்து நான் இதனை மிக சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் செய்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே படுத்தாரா. அந்த நினைப்பு தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறது. உன்னை அந்த அறவும் தீண்டியது அது விஷமாகவில்லை, அது உனக்கு அமிர்தமாக மாறி உன்னுடைய ஆயுளை நீட்டித்திருக்கிறது. உடனடியாக நீ நினைத்ததை செய்வாயகன்னு சொன்ன உடனேயே இன்றளவும் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறதாம். அது எந்த ஆலயம் தெரியுமா? அதைத்தான் குருவாயூர் திருத்தலம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவில் புனரமைப்பிற்கு உதவுவதால் ஒருவருக்கு வாழ்க்கையில் என்ன விதமான நற்பலன்கள் கிட்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு கோவில் புனரமைப்பு அப்படின்னு சொன்னா அது மிக சிறந்த பாக்கியம்னு சொல்ற, ஆகச்சிறந்த பாக்கியம்னு சொல்றார். பொதுவா உழவார பணிக்கே சிறந்த மகத்துவம் உண்டுன்னு சொல்லுவா தெரியுமா? ஒரு கோவில்ல போய் ஒரு சுத்தம் பண்றோம். உழவார பணினா ஏற்கனவே நல்ல கும்பாபிஷேகம் பண்ண கோவில் தான் நல்ல பிரமாதமா இருக்கும். அந்த கோவில் அங்கங்கே ஒரு அழுக்கெல்லாம் சேர்றதுன்னு சொல்லும் பொழுது அந்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்றது, ஆலய வளாகத்தை சுத்தப்படுத்துதல், அங்கே வளரக்கூடிய அந்த செடி புல் பூண்டுகள் எல்லாம் நல்ல நம்ம அதெல்லாம் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்றாலே இதான் உழவார பணின்னு சொல்லுவோம். அந்த உழவார பணிக்கே மிகச்சிறந்த மகத்துவம் உண்டுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆலயத்தையே புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும், ஒரு புனரமைக்க வேண்டும். புனரமைத்து அதற்கு ஒரு கும்பாபிஷேகத்தினை செய்வதற்காக நாம் நம்மால் இயன்ற உதவியினை செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய நற்பலன்களை கிடைக்கும், அதனால் எவ்வளவு பெரிய நற்பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ரொம்ப மிகச்சிறந்த பணியாக சொல்கிறார்கள். இதை நம்ம வெறுமனே அப்படியே வாய் வார்த்தைகளால் சொல்வதை விட நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு கதையின் மூலமாக விளக்க விரும்புகிறேன். ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் என்னங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பாண்டிய மன்னன் நல்லபடியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான், நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம், மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவா தெரியுமா? அவளுக்கு மனசுக்குள்ளே ஒண்ணு தோணும், நான் சீக்கிரமா இறந்துடுவேன், என்னுடைய காலம் முடிய போகிறதோ என்னவோங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அவனுக்கு தோன்றது. தோணுன உடனே என்ன பண்றான், தன்னுடைய அரண்மனை ஜோதிடர்கள் மற்றவருடைய குழுவினர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். தனக்கு தெரிஞ்ச ஜோதிடர் எல்லாரையும் வர சொல்லி, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தோன்றது, நீங்க என்னங்கிறத கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனேயே அரசவையிலே இருந்த தளபதி, மன்னர், அமைச்சர்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய ஷாக். என்ன மன்னர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஜோதிடர்கள்ட்ட கணக்கு தானே கேட்டிருக்கார், பாப்பமே சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த ஜோதிடர்கள் எல்லோரும் மன்னன் பிறந்த நேரத்தை கொண்டு அவனுடைய ஜாதகத்தை கொண்டு எல்லாத்தையும் கணிச்சுட்டு அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த தலைமை ஜோதிடர் மட்டும் பேசிக்கிறாராம். ஏன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்த எல்லாருமே சேர்ந்து சொல்லிட முடியாது இல்ல பட்டுன்னு. தலைமை ஜோதிடர்னா கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுவாருங்கிறதுனால, அவர் கொஞ்சம் வயதானவருங்கிறதுனால அவர் எல்லாரும் கணக்கு போட்டு அவர் தான் பேச விடுறார். அவர் மன்னன் முடி நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றார், ஐயா உங்களுடைய எண்ணம் சரிபோல் தோன்றுகிறது. ஏன்னு சொன்னா, நாங்கள் எல்லோரும் எல்லா விதமான கணக்குகளையும் போட்டு பார்த்து விட்டோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் 1 வருடம் மட்டும்தான் ஆயுள் இருக்கும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பெரிய ஷாக். அவன் ரொம்ப இந்த ஜால்ரா அடிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க பெரிய என்ன பிரம்மாவா, உங்களுக்கு தெரியாது அப்படி இப்படி நிறைய பேர் ஜோதிடர்கள்லாம் திட்டின்னு இருக்கா. அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. கணக்கு இப்படி சொல்றது, எங்களை மன்னிக்க வேண்டும், தவறாக இருந்தாலும் சொல்லிட்டு அவர் நகர்ந்துட்டார். உடனே அவரே கேட்கிறார், நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது குலகுரு இருக்கிறார், குலகுருட்ட கேளுங்கன்னு சொல்லும்பொழுது குலகுரு என்ன சொல்றார், சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தான தர்மங்களை நிறைய செய்ய வேண்டும், நீ தர்ம நெறியிலே வாழ வேண்டும், உனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே அரசன் முறையான தர்மம் எதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த 4 பிராயத்தையும் விளக்குகிறார் குலகுரு. எப்படி சொல்லுவா, முதல்ல பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் சன்னியாசம். சன்னியாசம் ஒன்றுதான் இறைவனை அடைவதற்கு வழின்னு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்றாருன்னா, நான் இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன் இல்லையா, எனக்கும் ஓரளவுக்கு வயசாயிடுச்சு, நான் முதல்ல பிரம்மச்சரிய பருவத்துல இருந்தேன், அப்புறம் கிரகஸ்தாசிரமா இருந்துட்டேன், இப்போ கொஞ்ச நாளா நான் வானப்பிரஸ்தம் சொன்னேன், அதாவது இல்லறத்திலே இருந்து கொண்டு கூட இல்லற சுகங்களை அனுபவிக்காமல் நான் மேலோட்டமாக தான் வாழ்ந்து வருகிறேன், அதுவும் வந்தாச்சு, நான் இனிமே சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜா என்ன பண்றாரா, எல்லாவற்றையும் துறந்து விட்டு வெறுமன ஒரு அரையாடையோடு அவர் கிளம்பி விடுகிறார். எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறார். அரசரே இப்படி போகக்கூடாதுன்னு ராணில இருந்து எல்லாரும் வருத்தப்படுறா. இருந்தாலும் அவர் நான் இறைவனை தேடி செல்ல வேண்டும்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னன் வந்து அரையாடையோடு வெளியில போயிடுறானா. நான் சன்னியாச வாழ்க்கையை வாழப் போகிறேன்னு சொல்லி வெளியில போயிடுறாரு. வெளியில அங்க எங்க திரியிறார், அங்க கிடைக்கிற விஷயங்களை வாங்கி சாப்பிடுறார். காலப்போக்கிலே மக்களும் அவரை மறந்து விடுகிறார்கள். இவர்தான் மன்னன்கிறதே யாருக்கும் தெரியல. ஏன்னா ஆடை ஆபரணங்கள் கிடையாது, நகை நட்டு கிடையாது, எதுவுமே உடம்புல கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாடி மீசையெல்லாம் வளர்ந்துரும் இல்லையா, அதனால யாருக்கும் அவர் அடையாளமும் தெரியல. அவர் பாட்டி சுத்திட்டு இருக்காரு. இங்க வந்து அவருடைய மகனுக்கு ஒரு பட்டாபிஷேகத்தையும் பண்ணிட்டாருங்கிற மாதிரி வச்சுப்போம். இங்கேயே வேற யாரோ ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, அவர் பாட்டி அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரா. அப்படி போகும் பொழுது அவரும் தன்னுடைய அந்த ஆயுள் காலத்தை பத்தியும் மறந்து போயிட்டார். நம்ம இன்னும் 1 வருஷம் தானே இருப்போங்கிறதையும் மறந்துட்டார். அவர் பாட்டியும் போறார். போய் அங்க போய் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கோவில்ல போய் வந்து படுத்துக்கிறார். அப்படியே படுத்துண்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது ஆஹா, இந்த கோவில் ஏன் இவ்வளவு சிதிலம் அடைந்திருக்கிறது பார்த்துட்டு இருக்காரா. இப்படி சிதிலம் அடைஞ்சு போச்சு இந்த கோவில். நான் மட்டும் இப்ப இந்த நாட்டினுடைய அரசனாக இருந்திருந்தால் இதனை மீண்டும் நல்லபடியாக புனரமைப்பு செய்து நான் இதனை மிக சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் செய்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே படுத்தாராம். அவர் நினைத்து படுத்த நாள் தான் அவருடைய விதி கணக்கின்படி அது இறுதியான நாள். ஜோதிடர்களுக்கு குடித்து கொடுத்த அந்த 1 வருடம் என்பது அன்றோடு முடிகிறதா. அன்றைக்குத்தான் அவர் நினைத்தாராம். அப்படி அவர் நினைச்சுட்டே தூங்குறார். அந்த நேரத்துல பார்த்தா அவருடைய விதி பயனின்படி அங்க நேரத்தில் ஒரு பெரிய கருநாகமானது அவரை தீண்ட வருகிறது. அந்த நாகமானது அவரை தீண்டியும் விடுகிறது. ஆனா தீண்டிடுச்சு. ஆனாலும் இவருக்கு வந்து ஏதோ ஒரு உறுத்தல் தான் இருந்ததே தவிர இவர் வந்து இறக்கல. எழுந்துட்டார். மறுநாள் காலைல பார்க்கும்போது எழுந்துடுறார். எழுந்து பார்த்தா ஏதோ புதிய உற்சாகம் கிடைத்தது போல் இருக்கிறது. மறுபடியும் பார்க்கிறார், இந்த ஆலயத்தை பார்க்கிறார். நம்ம கும்பாபிஷேகத்தை பண்ணி ஆகணும்னு நினைக்கும் போது அவர் யோசனை வர்றது. ஆகா, ஜோதிடர்கள் குறித்து கொடுத்த காலக்கெடு இன்றோடு அல்லவா முடிகிறது. அப்ப நான் நேற்று நைட்டு இறந்திருக்கணுமே, நான் இறக்கலையே, நான் மறுபடியும் போய் ஜோதிடர்கள்ட்டே கேட்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டிற்கே திரும்ப வருகிறார். அவரை பார்த்தோன்னே எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னா வாருங்கள், மன்னா வாருங்கள், எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கல. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஜோதிடர்களுக்கும் புரியல இது எப்படி நிகழ்ந்ததுங்கிறதே புரியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னன் வந்து சொல்றானா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, மன்னா நேற்றிரவு என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிடர் கேட்கிறார். இவரும் நடந்தவற்றை விவரிக்கிறார். ஆனால் பாம்பு தீண்டியது அப்படிங்கறதை இவர் சொல்லல. அப்பொழுதுதான் அந்த குல குருவானவர் தன்னுடைய தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டாராம். தன்னுடைய தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு சொன்னாராம், அங்க இடத்துல ஒரு புற்று இருந்துச்சு தெரியுமா, நாம பார்த்தேன் அப்படின்னாரா. அங்கிருந்து ஒரு பாம்பு வந்து உன்னை தீண்டியது நேற்றிரவு. ஆனால் நீ அதற்கு முன்னதாக என்ன நினைத்தாய் என்பது எனக்கு தெரியாது, என்ன நினைச்சா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாரா, நான் இந்த நாட்டு மன்னனாக இருந்தால் இந்த ஆலயத்தை புனரமைத்து இதனை நான் கும்பாபிஷேகம் செய்வித்திருப்பேனே என்று நினைச்சே சுவாமி அப்படின்னு சொன்னாராம். அந்த நினைப்பு தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறது. உன்னை அந்த அறவும் தீண்டியது அது விஷமாகவில்லை, அது உனக்கு அமிர்தமாக மாறி உன்னுடைய ஆயுளை நீட்டித்திருக்கிறது. உடனடியாக நீ நினைத்ததை செய்வாயகன்னு சொன்ன உடனேயே அவர் உடனே அந்த ஆலயத்திற்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும் சொல்லி தன்னுடைய பரிவாரங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு அந்த ஆலயம் மிகவும் சிறப்பான முறையிலே செப்பனிடப்பட்டு இன்றளவும் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறதாம். அது எந்த ஆலயம் தெரியுமா? அதைத்தான் குருவாயூர் திருத்தலம் என்று சொல்கிறார்கள். இது வரலாறு. அந்த குருவாயூரினுடைய வரலாறிலேயே நீங்கள் இதனை படிக்க முடியும். அப்படி அந்த இடத்திலே தங்கி இந்த ஆலயத்தை நான் புனரமைத்து நான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கே அத்தனை பலன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த புனரமைப்பிற்கு நாம் உதவுவதன் மூலமாக நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கிட்டு பாருங்களேன். அவ்வளவு ஏன் நம்ம பூசலார் நாயனாருடைய கதையை படிச்சிருக்கோம் தானே. பூசலார் நாயனார் மனதிற்குள்ளாகவே ஒரு ஆலயத்தை எழுப்பி அதற்கு மனதிற்குள்ளாகவே கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது இறைவனானவர் அதே நாளிலே நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த கும்பாபிஷேகத்தை மன்னனுடைய கனவிலே சென்று நிறுத்தி நான் இன்னொரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி மன்னனுடைய கனவிலேயே போய் சொல்லி இருக்காருன்னு சொன்னார். ஒரு ஆலயத்தினுடைய புனரமைப்பை நினைக்கும் பொழுதே இத்தனை பவர் கிடைக்குதுன்னு சொன்னா அதற்கு உதவுவதன் மூலமாக எத்தனை விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாமே கணக்கிட்டுக் கொள்ள வேண்டியது.